நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை என்றால் உதவி. கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு வருகிறது. எங்கிருந்து என்றால் பர்வதங்களிலிருந்து. பரலோகத்தில் கர்த்தருடைய பர்வதம் என்று ஒரு இடம் உண்டு. வேத புத்தகம் நமக்கு அதை சொல்லுகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது, உதவி வருகிறது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரை நம்பி அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கர்த்தருடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதாவது பரிசுத்த வாழ்வு என்பது மனிதர்கள் நாம் விரும்ப வேண்டும், அதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும். ஆனால் நம்மால் பரிசுத்தமாய் வாழ்ந்துவிட முடியுமா என்றால், நம்முடைய சுய பலத்தினால் அது முடியாது. அது கடினமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் நிச்சயம் நமக்கு கொடுக்கப்படும். நாம் விரும்பினால் போதும். மனப்பூர்வமாய் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கர்த்தரை நாம் தேடினால் போதும். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து நமக்கு பரிசுத்தவான்களையும் தேவ தூதர்களையும் அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவரும் நம்முடன் இருந்து நம்மை ஆளுகை செய்து நம்மை வழி நடத்துவார். அப்படி அவருடைய ஆளுகையும் அவருடைய உதவியும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது சுலபமானதாக மாறிவிடும். அதாவது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுத்து என் கண்களை நோக்கி பார்த்து, நான் கர்த்தரை நோக்கி பார்த்து, அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். அங்கிருந்து தானே எனக்கு உதவி வரும். நீர் தானே எனக்கு உதவி செய்வீர். இப்பொழுதும் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய மேல் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் மேல் இருக்க வேண்டும். மனிதர்கள் மேலோ, நம்முடைய சுய பலத்தின் மேலோ, படிப்பு, அறிவு, திறமை, பதவி, மேலும் பல உலக காரியங்கள் மேலோ இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். நமக்கு ஒரு வியாதி வருகிறது என்றாலும், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்முடைய வலி வேதனை ஏதாவது இருக்கிறது நம் சரீரத்தில் என்றாலும், கர்த்தரை நோக்கி நாம் முதலில் பார்க்க வேண்டும். கர்த்தர் தரும் ஆலோசனைகளின்படி நடக்க வேண்டும். கர்த்தர் மருத்துவ உதவி உனக்கு தேவை, நீ செல் என்று சொன்னால் நாம் மருத்துவமனைக்கு செல்லலாம், தவறில்லை. மருத்துவத்தையும் நாம் நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த மருத்துவம் நம் சரீரத்தில் செயல்பட்டு வெற்றி தர வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் நினைத்தால்தான் எந்தவித குணமாகுதலும் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எந்த நன்மையும் நமக்கு கிடைத்து விடாது. அதை புரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அது வியாதி மட்டுமல்ல, எந்த காரியமாய் இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் பரலோகில் இருக்கிற நம்முடைய தேவன் மேல், நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு உதவிகள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். பரலோகத்தில் பர்வதத்தில் வீற்றிருக்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். அவரே நமக்கு உதவி செய்கிறவர். அவரே நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறவர். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அவரை நம்பி நாம் இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் நமக்கு உதவியை தருவார், அனுப்புவார். நமக்கு உதவி பரலோகத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட விடமாட்டார், நீ தள்ளாடி தவித்து நிற்க விடமாட்டார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடமாட்டார். நாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து தத்தளித்து இருக்கிற நிலை ஏற்படாது. கர்த்தர் நம்மை தள்ளாட விட மாட்டார்.
பண பற்றாக்குறையினாலோ பலவீனத்தினாலோ பிறர் உதவியை எதிர்பார்க்கும் நிலை நமக்கு இருக்காது. நாம் தவித்து தள்ளாடும் நிலை நமக்கு இருக்காது. கர்த்தர் நம்மை பலத்துடனும் நம் நடைகளை காத்துக் கொள்வார். நம் வாழ்க்கை பாதை என்பது சுலபமானதாக, சரியானதாக, செழிப்பானதாக, பலம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் நம்மை அப்படியாக வழி நடத்துவார். தள்ளாடவே விட மாட்டார். ஒருபோதும் தத்தளிப்பும் தவிப்பும் நமக்கு நேரிடாதபடி கண்மணி போல நம்மை காத்துக் கொள்வார். அவரை நாம் நம்பிவிட்டால் நமக்கு தோல்வி என்பது வாழ்க்கையில் இல்லை. அதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எந்த மனிதனாய் இருந்தாலும், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், எப்படிப்பட்ட பாவம் செய்தவனாய் இருந்தாலும் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனை வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நிச்சயம் அந்த மனிதனை காப்பாற்றி நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்வார். அதற்கான எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் செய்கிறார். அதுவே உண்மை. உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை காக்கிற தேவன் அவர் தூங்குவதில்லை. அவர் தூங்கி இருந்தால், ஒருவேளை சிறிது நேரம் அவர் தூங்க போனால், பொல்லாதவன் நம்மை கொன்று போட்டு விடுவான். அவன் நம்மை அழித்து விடுவான். அதனால் அவர் தூங்கவே மாட்டார், உறங்க மாட்டார். அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால் எந்த ஒரு தீமையும் நமக்கு நேரிடாது. எப்பொழுதும் கண் விழித்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் கவலைப்படவே தேவையில்லை. எப்பொழுதும் நாம் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். கர்த்தரை நம்பிவிட்டோம். எந்த சூழ்நிலையிலேயும் சமாதானமாய் நம்மால் இருக்க முடியும். ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லோருக்கும் வருவது போல நமக்கும் வரலாம். ஆனால் அவை நம்மை மேற்கொள்ள முடியாது. அவைகளை கர்த்தர் முறுக்கி விடுவார். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு வழி நடக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு நிர்மூலமாக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம் சத்துருக்களை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர்களை அழித்து போட நம்முடைய தேவன் இருக்கிறார். அந்த சத்துருக்களையும் அவர்களுடைய செயல்களையும் கர்த்தர் முறியடித்து போடுவார். அவர் யோசுவா ஐயாவுக்கு அவர் கானானுக்குள் பிரவேசிக்க போகும்போது, இஸ்ரவேலர்களை வழி நடத்தி யோசுவா ஐயா போகும் பொழுது, அந்த இஸ்ரவேலரை சந்திக்க கர்த்தர் யுத்த வீரராய் பட்டயத்தோடு வந்து அவர்களுக்கு காட்சி தந்தார். கர்த்தர் யுத்த வீரராய் இருக்கிறார், சேனாதிபதியாய் இருக்கிறார். அவர்தான் நம் தளபதி. அந்த தளபதி நம்மை விடமாட்டார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். எல்லாவித பாதுகாப்போடும், ஆவிக்குரிய பாதுகாப்பு, சரீர ஆரோக்கியம் குறித்தான பாதுகாப்பு, மன சமாதானத்துடன் வாழ்கிற பாதுகாப்பு, மன சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு, தீமை நமக்கு தொடாதபடிக்கு, நம்மளுடைய பெயர் புகழ் கெடாதபடிக்கு, நம்மை யாரும் அவமானப்படுத்தாதபடிக்கு, எல்லாவித காவலோடும் நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்முடைய வலது பக்கத்திலேயே இருந்து நமக்கு நிழலாக இருக்கிறார். நம்முடனே கூட இருக்கிறார். நம்மை விட்டு நம் நிழல் விலகி போகாது, தனித்தனியாய் பிரியாது. அது போல கர்த்தர் நமக்கு நிழலை போல நம்முடன் கூடவே இருந்து, நம்முடன் ஒட்டி, நம்முடன் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு கிடைத்தது நாம் செய்த பெரும் பாக்கியம். அவர் கெட்டவராய் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர் கோபக்காரராய் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர் நம்மை கொன்று போட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும்? யார் வந்து அவரை கேள்வி கேட்க முடியும்? அவர் நல்லவராய் இருப்பது நாம் செய்த பாக்கியமாய் இருக்கிறது. அவர் நம் வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருந்து, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாமல் நம்மை காப்பாற்றுகிறார். பகலில் அதிக உஷ்ணம் வந்து நம்மை அழித்து விடாதபடிக்கும், நிலவும் நம்மை துன்பப்படுத்தி விடாதபடிக்கும் நம்மை பாதுகாக்கிறார். பாதுகாப்பாய் வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி என்றால் நம் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாய் இருக்கலாம், அதிக இன்பம் வந்தும் நம்மை வீழ்த்தி விட முடியாது, அதிக துன்பம் வந்தும் நம்மை வீழ்த்தி விட முடியாது. எதுவும் நம்மை அணுகாமல், எந்த தீங்கும் நமக்கு செய்யப்படாமல் நாம் பாதுகாப்பாய் இருக்க கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்.
நாம் மிகவும் பாதுகாப்பான சூழ்நிலைக்குள் வந்து விடுகிறோம். கர்த்தரை நாம் நம்பிவிட்டால், அவருடன் நாம் சேர்ந்து விட்டால், மிகவும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் நாம் அதில் விழுந்து விடுகிறோம் என்று சொல்லலாம். அது மிகவும் பாதுகாப்பானது. தாய் மடியில் இருக்கும் ஒரு குழந்தையைப் போல. தாய் மடியில் இருக்கும் பொழுது எந்த குழந்தையும் பயப்படவே பயப்படாது. தாய் என்ன அவ்வளவு பெரியவர்களா? 2 பேர் வந்து அடித்தால் அந்த தாயால் எப்படி தன் குழந்தையை காப்பாற்ற முடியும்? முடியாது. ஆனாலும் அந்த குழந்தைக்கு தன் தாய் மடியில் சேர்ந்து விட்டால், உலகமே எதிர்த்து வந்தாலும் என் தாய் என்னை காப்பாற்றுவாள் என்கிற நம்பிக்கை. அது மிகவும் பாதுகாப்பாய் உணரும். அவ்வளவுதான். தாய் மடியில் வந்து விழுந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான். முடிந்தது. எல்லா பாதுகாப்பும் எனக்கு வந்துவிட்டது என்று நம்புவோம். அதே போல சிறு குழந்தையைப் போல ஆண்டவரே நமக்கு சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். சிறு குழந்தையைப் போல தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று. இப்படிதான் நாமும் இருக்க வேண்டும். கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்து விட வேண்டும். அப்பா, நான் உம்முடைய பிள்ளை. உம்முடைய வழிகளில் நடக்கிறேன். உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிறேன். உம்முடைய சொல்படி நான் வாழ்கிறேன். நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று முழுமையாய் நம்மை ஒப்படைத்து விட்டு, வீண் குழப்பங்கள் எதுவும் தேவையில்லை. மிகப்பெரிய ஞானம் எல்லாம் தேவையில்லை. அன்பு ஒன்று போதும். கர்த்தரை ஆழமாய் நாம் நம்பிவிட்டால் போதும். அவர் மேல் விசுவாசம் வைத்து விட வேண்டும். நம்பிக்கை என்பதை விட விசுவாசம் என்பதே சரியான சொல். விசுவாசம் வைத்து விட்டால் போதுமானது. நாம் அவரை முழுமையாய் விசுவாசித்து அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்டு நிம்மதியாக நாம் வாழலாம். சமாதானமா இருக்கலாம். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். பகலிலே வெயிலாகிலும் நம்மை ஒன்றும் பண்ணாது. இரவிலே நிலவாகிலும் நம்மை ஒன்றும் செய்யாது. அதால் எதுவும் செய்ய முடியாது. யாராலும் எந்த தீங்கும் நமக்கு செய்துவிட முடியாது. நினைக்கலாம், அவர்கள் எவ்வளவு வேண்டுமென்றாலும் போராடலாம். நம்மை துன்பப்படுத்த துடிக்கலாம். ஆனால் அவர்களால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நாம் பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். தீங்குக்கு எல்லாவற்றிற்கும். தீங்கு என்பது என்ன? கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிற செயல்கள். பாவம் செய்ய வைத்து நரகத்திற்கு இழுத்து போக செய்கிற சாத்தானின் செயல்களே தீங்கா இருக்கிறது. அவன் தீயவன், தீமை செய்ய தூண்டுகிறவன். அப்படிப்பட்ட தீமை செய்து எப்படியாவது நம்மை நரகாக்கினைக்கு கொண்டு போக செய்ய அவன் முயற்சி செய்வான். அப்படிப்பட்ட எந்த தீங்கும் நமக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுவார். எல்லாவித தீங்குக்கும் எத்தனை தீங்கு வந்தாலும் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விலக்கி தூக்கி போட்டுவிட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் நம் ஆத்துமாவை காப்பார். இந்த ஆத்துமாவை காப்பது என்பது உயிரை காப்பது. அப்படி என்றால் யாரும் மரிக்க மாட்டார்களா என்று கேட்கக்கூடாது. ஆத்துமா என்பது 2வது மரணம். ஆத்தும மரணம் என்பது 2வது மரணம். முதல் மரணம் அடைந்த பின்பு அந்த மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் பரலோகம் செல்லும். பரிசுத்தவான்களின் ஆத்துமா அது கர்த்தரிடத்தில் பத்திரமா இருக்கும். பாவம் செய்து இறக்கிற மனிதனுடைய ஆத்மா பாதாளம் செல்லும். அந்த பாதாளத்திற்கு செல்கிற ஆத்மா அழிந்து போகும். ஆத்மாவை கர்த்தர் காப்பார் என்றால் நம்மை நரகத்திற்கு தள்ளாமல் அக்னி கடலிலிருந்து நம்மை தப்புவித்து நித்திய ஜீவனில் சேர்த்துக் கொள்வார். அப்படி என்றால் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் பாவம் செய்யாதபடிக்கும் தீமை செய்து நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். அவர் கிருபை நம்மேல் இருக்கும் என்று பொருள். அவர் கிருபை என்பது அவர் அன்பும் அவர் இரக்கமும். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகள் நமக்கு வந்து அதிகமான தீமையான சூழ்நிலைகள் வந்தால் எந்த மனிதனும் பாவம் செய்து விடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடிக்கு நம்மை கர்த்தர் காத்துக் கொள்வார். பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்து தீமையான சூழ்நிலைகள், பாவம் செய்கிற சூழ்நிலைகள் நமக்கு வராதபடிக்கு, தீமை நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். கர்த்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நாம் எங்கு சென்றாலும், எங்கு போனாலும், எங்கு வந்தாலும் நம்மளுடைய போக்குவரத்து எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாப்பார். எல்லாவித பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் நம்மை கர்த்தர் காத்துக் கொள்வார். எந்த தீமையும் நமக்கு நேரிடாதபடிக்கு. நாம் வெளியில் சொல்லும் போது பொல்லாத ஆவிகள் நம்மை தாக்கக்கூடும். நமக்கு தெரியாது.
நாம் தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். நமக்கு தெரியவில்லை. அது நம்மை தாக்கி நமக்கு எதுவும் தீங்கு வந்து விடக்கூடாது. அல்லது நாமே பாவம் செய்து விடக்கூடாது. பொல்லாத ஆவி நமக்குள் வந்தால் நாம் பாவம் செய்து விடுவோம். அப்படி பொல்லாத ஆவிகள் நமக்குள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். போக்கையும், வரத்தையும் அவர் காப்பார். போகும்போதும், வரும்போதும் நம் கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்வார். பொல்லாத தீங்கு என்று சொல்லும்போது, ஆக்சிடென்ட் வருவது, கொள்ளை நோய் வருவது, தொற்று நோய்கள் பரவும் போதெல்லாம் அவையெல்லாம் நம்மை தொடாதபடிக்கு எல்லாவித பாதுகாப்போடும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். தீய மனிதர்களின் கொடுமைக்கும், அவர்கள் நமக்கு தீமை செய்ய துவங்கினால், அவர்கள் ஏதாவது செய்ய நினைத்து செய்தால், அவை நம்மை தாக்காதபடிக்கும் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். பொல்லாத ஆவிகளிடமிருந்தும், பொல்லாத மனிதர்களிடமிருந்தும், பொல்லாத சூழ்நிலைகளிடமிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர், மிக மிக நல்லவர். அவரைப் போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும்போது சகல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் ஒன்று உண்டு. 121ஆம் சங்கீதத்தை அந்த காலத்தில் பெரியவர்கள் தினந்தோறும் காலையில் வெளியே செல்லும் பொழுது, வேலைக்கு செல்லும் பொழுது படித்துவிட்டு செல்வார்கள். இது ஒரு நல்ல பழக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய இந்த அதிகாரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாய் இருக்கிறது. இதை நாம் செய்யலாம். இது மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு இது கிடைத்தது. இந்த வேத வசனம் ஒரு ஜெபமாய் இருக்கிறது. இந்த ஜெபத்தை ஜெபிக்க தெரியாதவர்கள், புதியதாய் ஜெபிக்க தொடங்குகிறவர்கள், வேதம் வாசிக்க தொடங்குகிறவர்கள், தினந்தோறும் காலையில் எழுந்து வேலைக்கு செல்லும் முன்பு, காலையில் தினந்தோறும் எழுந்ததும் 121ஆம் சங்கீதத்தை வாசிப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். இதை செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.